பொக்கிஷம் என்பது என்ன? நேற்று நான் உங்களுக்கு ஒரு 6 முக்கியமான காரியங்களை சொன்னேன். பொக்கிஷம் என்பது என்ன? ஒன்றாவது, அது விலையேற பெற்றதான ஒன்று. இட் இஸ் precious one. இரண்டாவது, கிடைப்பதற்கு அரிதான ஒன்று. மூன்றாவது, மனிதனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒன்று பொக்கிஷம். நான்காவது, அந்த பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு மனிதன் எதையும் இழக்க துணிவது பொக்கிஷத்தினுடைய மேன்மை. ஐந்தாவது, திருடன் திருடும்படி ஆசைப்படுகின்ற ஒரு பெரிய கொள்ளை பொருள் பொக்கிஷம். ஆறாவது, ஒரு மனிதனுடைய இருதயத்தை எப்படியாகிலும் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும், இது எனக்கு கிடைக்காதா என்று அவனுடைய உள்ளத்திலே ஆசைகளை தூண்டச் செய்யக்கூடிய ஒன்று பொக்கிஷம். ஆண்டவருடைய வேதம் விலை மதிக்க முடியாத பொக்கிஷங்களை குறித்து நமக்கு பேசுகின்றன. இன்னைக்கு மனிதன் விலை மதிப்பற்றவைகளை தேடுகிறார், விலை மதிப்பற்ற காரியங்களை தேடுகிறார். ஆண்டவருடைய வேதம் நம்மை பொக்கிஷங்களை தேடுகிற நல்ல மனிதர்களாக மாற்றுவதற்கு பிரயாசப்படுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எலிசா என்ற தேவனுடைய மனிதன் எலியாவை பார்த்து, உம்மிடத்தில் உள்ள ஆவி எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும் என்று கேட்ட பொழுது எலியா சொன்ன வார்த்தை, நீ கேட்ட விஷயம் சாதாரணமானதல்ல, நீ அரிதான காரியத்தை கேட்டாய். அப்படியானால் ஒரு மனிதன் எதிர்பார்க்கிறதும் ஒரு மனிதன் தேடுகிறதுமான காரியம் எல்லாருக்கும் கிடைக்கிறது போல் உள்ள எளிதான காரியமா இருக்கக்கூடாது. அரிதான காரியங்களை தேடி கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று இரவு முதலாவது ஒரு பொக்கிஷத்தை உங்களுக்கு பேசினேன். அது பரலோக ராஜ்யம் என்கிறதான பொக்கிஷம். ஏன் பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் பொக்கிஷம் என்று சொன்னார்? ஒரு பொக்கிஷம் என்பது ஒரு பெரிய பெட்டிக்குள் அல்லது ஒரு சின்ன பாத்திரத்துக்குள் இருக்கக்கூடிய விலையேற பெற்ற ஒன்று என்பதை நேற்று உங்களுக்கு சொன்னேன். பரலோக ராஜ்யம் என்பது பொக்கிஷ சாலை. அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை உங்களுக்கு சொன்னேன். ஒரு மனிதன் நிரந்தரமாக சந்தோஷமாய் வாழுவதற்கு தேவையான ஒரு மகிமையான நன்மைகள் நிறைந்த இடம் பரலோக ராஜ்யம் என்று சொன்னேன். அந்த ராஜ்யத்துக்குள் இருக்கும் மேன்மை என்ன? கர்த்தர் நமக்கு அங்கே என்ன வைத்திருக்கிறார், நாம் அவற்றை எப்படி சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்பதை குறித்து உங்களுக்கு பேசினேன். அதை சுதந்திரிக்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும்? தன் வாழ்வை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும், ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்த வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு பேசினேன். பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்வதற்காக ஒரு மனிதன் நிலத்தில் கண்டிருந்ததான புதையலை அவன் கண்டு அதை மறைத்து வைத்து தனக்குண்டை எல்லாவற்றையும் விற்று அல்லது தனக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் அவன் இந்த உலகத்தில் இழந்து அந்த பொக்கிஷத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக அவன் பிரயாசப்பட்டான் என்பதை கர்த்தருடைய வேதத்திலிருந்து உங்களுக்கு காண்பிக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை தந்தார். இந்த ராத்திரியிலும் சொல்கிறேன், ஒரு மனிதன் எதை வேண்டும் என்றாலும் இழக்கலாம், பரலோக ராஜ்யம் என்கிற ஒன்றை இழக்கவே கூடாது. எதை இழந்தாலும் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நம்முடைய பணத்தை இழப்பது பெரிய இழப்பல்ல, நம்முடைய குடும்பத்தை இழப்பது பெரிய இழப்பல்ல, உறவுகளை இழப்பது பெரிய இழப்பல்ல, சிநேகிதர்களின் வட்டத்தை இழப்பது பெரிய இழப்பல்ல. பரலோக ராஜ்யத்தை ஒரு மனிதன் இழப்பது உலகத்தில் பெரிய நஷ்டம் என்பதை மனிதன் அறிந்து கொண்டு இந்த ராத்திரி ஒருவர் கூட பரலோக ராஜ்யத்தை இழந்து போகாமல் அவைகளை பெற்றுக்கொள்ள பரிசுத்த தேவன் உங்களுக்கு கிருபை தந்தருளுவாராக. கைகளை உயர்த்திய சத்தமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது ஒரு பொக்கிஷத்தை நாம் தொடங்கினோம். இன்றைக்கு அதை மறுபடியும் உங்களுக்கு வேகமாய் சொல்ல ஆசைப்படுகிறேன். மறுபடியும் வாசிக்க கேட்போம். ஏசாயா 33வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனம். ஏசாயா 33 அதனுடைய 6வது வசனம். பூரண ரட்சிப்பும் ஞானமும் அறிவும் உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கும். உன் காலங்களினுடைய உறுதியாயிருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன்
பொக்கிஷம். அப்போ ஏசாயாவை கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படுதல் அதனுடைய பொக்கிஷம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து சொல்லுகிறார், அது ஒரு பொக்கிஷமாய் காணப்படுகிறது. திரும்பவும் சொல்லுகிறேன், பொக்கிஷத்துக்குள் நிறைய நன்மைகள் இருப்பது போல கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிற பொக்கிஷத்துக்குள்ளே மனிதனுக்கு தாராளமான நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த ராத்திரியிலும் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை ஒரு பொக்கிஷத்தை தேடி அடைவதை போல நம்முடைய வாழ்க்கையில் அடைந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தருக்கு பயப்படாத சந்ததிகள் பெருகிக் கொண்டிருக்கிற இந்த காலத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு கூட்டத்தை கர்த்தர் தேடுகிறார். இந்த கடைசி நாட்களில் எத்தனை ஆசீர்வாதங்களை மனிதன் பிரசங்கங்களின் வழியாக கேட்டாலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஆசீர்வதிப்பார் என்று எத்தனை கூவி கூவி பிரசங்கித்தாலும் ஏன் மனிதர்களுக்குள் அந்த ஆசீர்வாதங்கள் வரவில்லை என்றால், ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு தேவன் சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த சட்ட திட்டங்களில் ஒரு சட்டம் கர்த்தருக்கு பயப்படுதலான பயப்படுதல். கர்த்தருக்கு பயப்படாதவன் ஆசீர்வாதங்களை பற்றி படிக்கலாம், ஆசீர்வாதங்களை பற்றி கேட்கலாம், ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் பெற்றுக் கொள்வது முடியாத காரியமாக இருக்கிறது. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்தை கேட்கலாம், எத்தனை பிரசங்கம் வேண்டாலும் கேட்கலாம், ஆசீர்வாதத்தை பற்றி படிக்கலாம், பல புக்கு படிக்கலாம். ஆண்டவருக்கு தோற்றணும், எப்படி ஆசீர்வதிக்கப்படுவது எல்லாம் படிக்கலாம். ஆனா வாழ்க்கையில தேவ பயம் வரலைன்னா ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பது முடியாத காரியம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உண்மையான வழியை காட்டி கொடுக்கிற யாரையும் யாருக்கும் என்ன செய்யாது, பிடிக்காது. எங்க அப்படியாக்கும் திருட்டுத்தனமா காரியத்தை என்ன செய்யணும், சமாளிக்கணும். ஒரு சர்டிபிகேட் வாங்கணும்னா கூட இப்படிதான் ப்ரொசீஜரா போகணும்னா போறானாக்கம் 2000 ரூபாய் கொடுத்து அமுக்க முடியுமான்னு தான் பார்ப்பான். உலகத்தில் ஒருவேளை குறுக்கு வழிகளை கையாண்டு எதையும் சாதிக்கலாம். ஆனா தேவ ராஜ்யத்தில் நீங்க எந்த குறுக்கு வழிகளையும் கையாண்டு எதையும் சாதிக்க முடியாது என்பதை விளங்குகிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒருத்தரும் எதையும் அவருக்கு ராஜ்யத்திலிருந்து எடுக்க முடியாது. எடுக்க முடியுமா? சிலர் சொல்லுவாங்க எடுத்துக் கொள்ளுகிறோம். என்ன கொள்ளுகிறோம்? என்னை விட நீங்க எல்லாம் நிறைய கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. இதெல்லாம் கேட்கும் போது நமக்கு புதுமையா இருக்கும். ஆமா, சரிதானே சரிதானே. நான் கேட்கிறேன், உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தை உங்க பெர்மிஷன் இல்லாம யாராவது வந்து கை போட்டு எடுக்க முடியுமா? முடியாதுன்னு சொன்னா ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லலாமே. நீங்களே விட்டாலும் உங்க வீட்டில் ஒரு நாய் கிடக்கும், துண்டாக்கிறோம் இல்லையா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சாதாரணமான மனுஷனுக்கு வீட்டுக்குள்ள கிடக்கிறதையே அவனுக்கு பெர்மிஷன் இல்லாம என்ன செய்ய முடியாதா, எடுக்க முடியாதா? ஆண்டவர் என்ன கோமாளியா? அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவருடைய வீட்டுக்குள் இருக்கும் பொக்கிஷங்களை ஒரு மனிதனும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் கொடுத்தால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. வசனம் ஒன்ன தெளிவா காட்டி தரட்டா, நீங்க படிங்க. யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது, கொடுத்தால் ஒளிய ஒருத்தனுக்கும் கிடைக்காதுன்றத பைபிள்ல ஒரு வசனம் காட்டித்தார. யோவான் சுவிசேஷம் திருப்பிக் கொள்ளுங்கள். அவரை தேவ மனிதர்களுக்கானாலும் சரி யாருக்கானாலும் சரி கர்த்தர் கொடுக்காமல் ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்றத வசனத்திலிருந்து காட்டி தருகிறேன். யோவான் சுவிசேஷம் அதனுடைய 3வது அதிகாரம் 27வது வசனம். யோவான் 3:27. Praise God. சீக்கிரமா படிங்கம்மா, வசனம் நேரம் போகுது. யோவான் பிரயுத்தரமாக பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு அருளப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப கவனிக்கலாம், யாரும் எதையும் எடுத்துக்கொள்ள முடியாது. அவர் தந்தால் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப ஆசீர்வாதங்களை ஒரு மனிதன் சுதந்திரித்துக் கொள்ள ஆமென் வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. அதுல ஒன்றுதான் கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம். ஆண்டவருக்கு பயப்படுதலை ஒரு பொக்கிஷத்தை தேடுகிறது போல ஆண்டவருடைய பிள்ளைகள் தேட வேண்டும். பைபிள் சொல்கிறது, கர்த்தர்
கர்த்தருக்கு பயப்படுதல ஒரு தேவ பிள்ளை படிக்க வேண்டுமாம், பழக வேண்டுமாம். உபாகம புத்தகம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் பிரமாணம் கொடுக்கும் பொழுது சொல்லுகின்ற வார்த்தையை வாசிக்க கேட்போம். உபாகமம் 4 அதனுடைய 9வது வசனம். ஓரேபிலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படிக்கு அவைகளை கற்றுக்கொண்டு. அப்ப கவனிக்கணும், ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு பயப்படுகிறதுக்கு என்ன செய்யணும்ன்றத கற்றுக்கொள்ளணும்னு கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே உபாகமம் 5வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 5வது அதிகாரம் 1வது வசனம். மோசே இஸ்ரவேலர் எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, இஸ்ரவேலரே, நான் இன்று உங்கள் காதுகளில் கேட்க சொல்லும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கேளுங்கள். நீங்கள் அவைகளின்படியே செய்யும்படிக்கு அவைகளை கைக்கொள்ள கடவீர்கள். கற்றால் மட்டும் போதாது, அதை கைக்கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலேயும் வேதம் கற்றுக்கொள்ள வேண்டும், கைக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கிறது. புதிய ஏற்பாட்டிலேயும் நீங்கள் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருங்கள் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்படியானால் கற்றுக்கொள்வது எல்லாருக்கும் பிடிக்கின்ற விஷயம், கைக்கொள்ளுவது என்பது அநேகருக்கு பிடிக்காத விஷயம். ஆண்டவர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? கற்றுக்கொள்ளுகிறவர்களை அல்ல, கை கொள்ளுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். உபாகமம் 31:13 கவனித்து பாருங்கள். அங்கேயும் தமது ஜனத்துக்கு நேராய் மோசே சொல்லுகின்ற வார்த்தையை வாசிக்க கேட்போம். 31 அதனுடைய 13வது வசனம். அதை அறியாத அவருடைய பிள்ளைகளும் கேட்டு நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கு ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியானால் திரும்ப திரும்ப கர்த்தர் மோசேயை கொண்டு அவருடைய கடைசி நாட்களில் சொன்ன வார்த்தை, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும் அப்படின்னு கர்த்தர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஒரு ராஜாவானாலும் சரி, சாதாரண பிரஜையானாலும் சரி, இஸ்ரவேலிலே அத்தனை பேரும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்பதை கர்த்தர் போதித்தார். உபாகமம் 17வது அதிகாரம். இஸ்ரவேலர்கள் பிற்காலத்தில் என்ன செய்வார்கள் என்பதை அறிந்திருந்த தேவன், முன்கூட்டியே அறிந்த தேவன். 17வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தில் ஒரு ராஜா எழும்பினால் அவன் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து 14வது வசனத்திலிருந்து சொல்லுகிறார். அதுல 19வது வசனத்தில் ஒரு ராஜா என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து குறிப்பிடுகிறார். வாசிக்க கேட்போம். இந்த நியாயப்பிரமாணத்தில் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு. அப்போ ஒரு ராஜாவானாலும் கற்றுக்கொள்ள வேண்டும், ஒரு சாதாரண பிரஜையானாலும் கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன காரியம்? கர்த்தருக்கு பயப்படுகிறதான காரியம். ஆமென். புதிய ஏற்பாட்டில் கூட சபைகளுக்கு அதுதான் முக்கியமான கட்டளைகளாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபை அப்படித்தான் வளர்ந்தது. அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 9:31 புதிய ஏற்பாட்டு சபை வளர்ந்த விதத்தை பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். அப்பொழுது யூதேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடும் நடந்து பெருகின. இந்த ராத்திரி நான் ஒரு வார்த்தையை பதிவிடுகிறேன். நமக்கு தேசத்தில் எழுப்புதல் வேணும், சபையில எழுப்புதல் வேணும் என்று பேசுகிறேன். யாரானாலும் சரி, இன்றைக்கு சொல்லுகிறேன், சபைக்குள் எழுப்புதல் வர வேண்டுமானால் தேவ பயம் சபைக்குள்ள வர வேண்டியது அவசியம். தேவ பயத்துக்கு ஜனத்துக்குள் இடம் இல்லாதது வரைக்கும் எழுப்புதல் பேச்சா இருக்குமே தவிர எழுப்புதலை காண்பது கடினமான காரியம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
எனக்கு தெரிஞ்சபடி என் உண்மையை நான் சொல்றேன். அது ஏதாவது மாற்று கருத்துன்னா நீங்க சொல்லுங்க. ஒரு தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு முதல் காரியம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் வருகிற மாற்றம். அல்லேலூயா. உள்ளத்துல மாற்றம் வராம ஒரு குடும்பத்துக்குள் மாற்றம் வராது. ஒரு குடும்பத்துக்குள் மாற்றம் வராமல் சபைக்குள் மாற்றம் வராது. சபைக்குள் மாற்றம் வராமல் கிராமத்துக்குள் மாற்றம் வராது. கிராமத்துக்குள் மாற்றம் வராமல் பட்டணத்துக்குள் மாற்றம் வராது. பட்டணத்துக்குள் மாற்றம் வராமல் தேசத்துக்குள் மாற்றம் வராது. அப்போ எழுப்புதலுக்கு முதல் காரியம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்வில் வருகின்ற மாற்றம். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் எழுப்புதலின் சரித்திரங்களை எல்லாம் போய் படித்து பாருங்கள். அங்கே முதலாவது ஒரு தனி மனிதனுக்குள் மாற்றம் வந்திருக்கிறது. அதற்கு பிறகு அவரை சார்ந்த கூட்டத்துக்குள் வந்திருக்கிறது. அதற்கு பிறகு சமுதாயத்துக்குள் வந்திருக்கிறது. அதற்கு பிறகு சபைக்குள்ள மாற்றம் வந்திருக்கிறது. அப்படியானால் நான் எழுப்புதலுக்கு இதில் விரோதியான்னு கேட்கிறீங்களா? இல்லை, நானும் எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டு தான் இருக்கிறேன். அந்த எழுப்புதல் வர வேணும்னா நம்ம எல்லாருக்குள்ளும் ஒன்று முதலாவது வர வேண்டும், கர்த்தருக்கு பயப்படுகிறதான பயம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு ஏன் பயப்படணும் அப்படின்னு கேட்டா 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 10-11 ஆகிய வசனங்களை நீங்கள் கவனித்தால் ஒரு மனிதனுக்குள் வர வேண்டிய சிந்தை வந்துட்டாலே ஆமென், வர வேண்டிய தேவ பயம் தானாக வர ஆரம்பிக்கும். வாசிக்க கேட்போம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலன் அடையும்படி நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்பதை ஆகையால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டியது என்று அறிந்து மனுஷனுக்கு புத்தி சொல்லுகிறோம். அப்போ தேவனுக்கு ஏன் பயப்படணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து போகிற ஒன்று அல்ல. கர்த்தர் நம்ம எல்லாரையும் நியாயம் தீர்க்கும்படி ஒரு நாள் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால் நிறுத்துவார். ஆக ஆண்டவருக்கு முன்பாக பயந்து நடக்க வேண்டியது அவசியமான காரியமாக இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதனாலே தான் தாவீது ராஜா ஒரு பெரிய அழைப்பை அவர் கொடுக்கிறார். சங்கீதம் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 11வது வசனத்தில் சொல்கிறார், பிள்ளைகளே வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு நான் போதிப்பேன். கர்த்தருக்கு பயப்படுதல் இந்த கடைசி நாட்களில் போதிக்கப்பட வேண்டிய ஒரு போதனையாக இருக்கிறது. ஆமென். ஐ அம் சாரி டு சே, இன்றைக்கு கடைசி காலத்தில் பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு தேவ பயத்தை சொல்லிக் கொடுப்பதில்லை. சபைகள் தேவ பயத்தை பேசுவதில்லை. இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுதலை போதிக்க வேண்டியது உங்கள் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒரு அல்லேலூயா. உங்கள் மேல் விழுந்த கடமை. You are responsible to your children. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் உத்தரவாதி. மறந்து விடாதீர்கள். இன்று இரவு உங்கள் சிந்தனையை தூண்டும்படி ஒரு வார்த்தையை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். யாராகிலும் உங்களுக்குள் யோசித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எது ஒன்றை கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு சுபாவத்தை உங்கள் பிள்ளைகளுக்குள் காணும் பொழுது எத்தனை பேர் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது என்று சொல்லுகிற பெற்றோர் மட்டும் கை உயர்த்துங்க பார்க்கலாம். அப்படியே கொஞ்சம் பிடிச்சுக்கிடுங்க. எத்தனை பேர்னு பார்த்துடுங்க ஐயா. ஒரு 4-5 கை இருக்கு. இத்தனை கூட்டத்தில் ஒரு 4-5 கை உயருது. இது தேவனுக்கு பிரியமில்லாததுன்னு தன் பிள்ளைகளிடத்தில் சொல்லுகிறது. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ அதை விடு, எனக்கு அது தேவையில்லை. எனக்கு தேவை இது கர்த்தருக்கு பிரியமில்லை என்று உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்த்தால் நான் தாராளமாய் நம்புகிறேன், தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து. எது வரைக்கும் முதல் வயது வரைக்கும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல பேண்ட் இடுப்புல போட்டு பழகுனா ஆருக்கும் பேண்ட் கீழே இறங்குமான்னு இறங்காது. நமக்கு அது என்னதும் அன்ஈஸியா இருக்கும். ஆனா பிறந்தது முதல் இங்க போட்டவனுக்கு பேண்ட் எங்க ஏறாது, மேல
ஏறாது. இதை விளங்குச்சுன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதுதான் நான் எங்களை பற்றி பேசுகிறேன், உங்கள் சைடுக்கு வந்தால் சரியாவாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இதுதாம்மா நீங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க, அதுதான் முக்கியம். அதுதான் முக்கியம். உங்கள் பிள்ளைகள் தேவ பயம் உள்ள சந்ததிகளாக வாழ்ந்தால், ஒரு காரியத்தை சொல்லட்டா, உங்களால் சம்பாதிச்சு கொடுக்க முடியாததை எல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணுகிறதற்கு வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரிஞ்சுன்னு எனக்கு தெரியல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் உங்க பிள்ளைகளை நீங்க வளர்த்தெடுத்தா, ஒருவேளை நீங்க பெரிதாய் அவர்களுக்கு பொக்கிஷங்களை கொடுக்க முடியாமல் இருக்கலாம், பெரிய ஆசீர்வாதங்களை நீங்க அவர்களுக்கு கொடுக்க முடியாமல் இருக்கலாம். பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். விசுவாசம் உண்டுன்னா கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தாவே, என் பிள்ளைகளுக்கு நான் தேவ பயத்தை போதிக்க கிருபை தருவீராக. என் பிள்ளைகள் தேவ பயத்தில் நடக்கிறதற்கு கர்த்தாவே ஆண்டவர் எனக்கு அந்த நடப்பிக்கும் கிருபையை எனக்கு தருவீராக. அப்போ நம்ம எல்லாரும் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை போதிக்கணும். சபையில விசுவாச மக்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய ஒன்றான காரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மனிதனுக்கு மேல வச்சிருக்கிற பயம் இந்த கடைசி காலத்தில் சபைகளில் தேவனுக்கு மேல பயம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆமென், அல்லேலூயா. நான் மிக தெளிவா சொல்றேன். ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஒரு டாக்டரை மீட் பண்ண போறேன். அவன் சொல்றான், ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் மொபைல் ஆர் கீப் சைலண்ட் மோட், ப்ளீஸ் லீவ் யுவர் ஃபுட்வேர் அவுட் சைட். அதுக்கு கீழ்ப்படிய முடியுது இல்ல? அதை மீறி போன் ரிங் ஆச்சுன்னா அவன் என்ன கேட்பான்? உனக்கு மூளை இருக்கா, அறிவு இருக்கா, என்ன எழுதி போட்டிருக்கேன் கேட்கிறோம்ல. அப்போ ஒரு டாக்டருடைய கமாண்டை கரெக்டா ஃபாலோ பண்ண நமக்கு மூளை இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றத ஃபாலோ பண்றதுக்கு நம்முடைய இதயத்தில் என்ன இல்லை? ஆமென். இப்ப புரிந்தவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏர்போர்ட்ல 10 மணிக்கு ஃப்ளைட், போர்டிங் டைம் 7 o'clock சொன்னா, உனக்கு என்ன பிஸியா இருந்தாலும் சரி, எந்த காரியம் நடந்தாலும் சரி, நடக்கா வழிய போனாலும் சரி, கரெக்டா வண்டி பிடிச்சி 7 மணிக்கு உள்ளால எங்க ஆயிடுறோம்? போர்டிங்ல ஆயிடுறோம். ஏமன்னா தெரியும், அதை மீறி போனா நம்மள உள்ள என்ன செய்ய மாட்டான், ஏற்ற மாட்டான். நமக்கு புக் பண்ண டிக்கெட் 40,000 போக்கு. அதனால ஒரு ஏர்போர்ட் அத்தாரிட்டி போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ண நமக்கு மூளை நல்லா வேலை செய்யுது. அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்கு பயப்படுதலை நான் கற்றுக்கொள்கிறவனாய் இருக்கிறேனா? ஒரு மனிதனுடைய கமெண்டுக்கெல்லாம் அடிபணியும்படி நம்முடைய இருதயம் சரியா இருக்கிறது, சரியா இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிய நம்முடைய இருதயத்தில் இடம் இருக்கிறதா என்பதை இந்த ராத்திரி வேளை சிந்தித்தால் நாம் தேவனுக்கு பயப்படுகிறோமா என்பதை கவனித்துக் கொள்கிறதற்கு முடியும். கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பைபிள் சொல்லுகிறது பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுதல் ஏதோ ஒரு தேவ மனுஷனுக்கு மட்டுமல்ல, ஒரு பாஸ்டருக்கு மட்டுமல்ல, ஆண்டவரை சேவிக்கிற அத்தனை பேரும் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டியது அவர்கள் மேல் விழுந்த கட்டாயமான கடலுமே என்பதை மறந்துவிடக் கூடாது. வாசிக்க கேட்போம். பிரசங்கியின் புத்தகம் 12வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். பிரசங்கி 12 அதனுடைய 13வது வசனம். காரியத்தினுடைய கடை தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள், அவன் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதல் ஒரு குறிப்பிட்ட சாரார் மேல் உள்ளதல்ல, எல்லா மனிதர்கள் மேலும் விழுந்த கடமையாக இருக்கிறது. இந்த ராத்திரி வேளை ஆண்டவருக்கு பயப்படுதலை ஒரு பொக்கிஷமாக நீங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது அவசியம். பொக்கிஷமாக அது இருக்கிறது, அதற்குள் நன்மைகள் உண்டாயிருக்கிறது. அப்படியானால் தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? முதல்ல ஜெனரலா ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவருக்கு பயப்படுதல் என்பதனுடைய முதல் பக்கம், கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்கிற உணர்வோடு வாழ்கிறதான வாழ்க்கை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னை பார்க்கிறார், என் கூடவே
இருக்கிறார். இந்த சிந்தை நமக்கு இருந்தால் நம்முடைய செல்போன் தெளிவா இருக்கும், நம்முடைய நடக்கை சரியா இருக்கும், நம்முடைய பேச்சு சரியா இருக்கும், நம்ம செய்கிறதெல்லாம் சரியா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லு. ஆண்டவர் என்னை பார்க்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். நம்ம 2 பேர் சேர்ந்திருந்தா தீமை என்பது நம்முடைய வாழ்க்கையை விட்டு ஏராளம் விலகும். அப்படித்தானே? இப்ப நானும் பாஸ்டர் ஸ்டீபன் மாணிக்கமும் ஒன்னா இருந்தா தவறுகள் ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்கா? அல்லேலூயா. 100% குறை. அதனாலதான் சன்னியாசி மாதிரி எல்லாம் கூடவே 2 பேரை வச்சிருப்பாங்க. அந்த ரகசியம் நமக்கு தெரியாது. நம்ம நினைப்பாவிய அடியாளா வச்சிருக்கணும் அல்லது அசிஸ்டண்டா வச்சிருக்கணும்னு நினைப்போம். ரகசியம் என்னன்னா, தங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுகிறதற்கு 2 பேர் கூட இருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு ஒரு கசப்பான உண்மையை சொல்றேன் பாருங்க. பாதிக்கப்பட்ட அத்தனை பேரிலும் ஒரு 80% பரிசுத்தவான்கள் தனிமையில் விழுந்தவர்கள். தாவீது ராஜா மாட்டினது எப்போன்னா தனிமையில். இவரும் கூடவே சேர்ந்து யுத்தத்துக்கு போயிருந்தா பிரச்சனை வந்திருக்காது. யூதாசினுடைய தனி கூட்டமைப்பு அவனை விழுகிறதற்கு ஏது உள்ளதாய் மாற்றிட்டு. வேதத்தில் இப்படி நிறைய பார்க்கலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை பார்க்கிறார் என்கிற உணர்வு நமக்குள்ள வந்தா நம்முடைய வேலை ஸ்தலத்திலையும் கரெக்டா இருப்போம், நம்முடைய சகல பகுதிகளிலும் நம்ம கரெக்டா இருக்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவ பயம் இல்லாதவர்கள் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல மட்டும் நான் பேசுறேன் என்றதை தயவு செய்து நினைச்சிடாதுங்க. கவனிங்க, நிறைய பேருக்குள்ள தேவ பயம் இருக்கு, ஆனா 100% வரவில்லை. கர்த்தர் நமக்குள்ளே பரிபூரண வளர்ச்சியை எதிர்பார்க்கிறார். காலை நேரத்தில் நான் பிரசங்கிக்கும் பொழுது சொன்னேன், கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது அவருடைய தலை வரைக்கும் வளர்கிறதான வளர்ச்சி. அவன் எல்லாவற்றிலும் பூரணத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவனுக்கு பயப்படுவது என்பது முதலாவது ஒரு மனுஷிகமாய் கர்த்தர் என்னை பார்க்கிறார், என்னோடு இருக்கிறார் என்கிற உணர்வு நமக்குள் இருப்பது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தின் அடிப்படையில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது என்ன? நீதிமொழிகளின் புத்தகம் 8வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 8 அதனுடைய 13வது வசனம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படும் பயம் பெருமையையும் அகந்தையையும் தீய வழிகளையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். அப்போ தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு குறிப்பிடுகிறது. ஆகவே தான் தேவனுடைய மனிதனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு தன் நிருபத்தை எழுதும் பொழுது ரோமர் 12:21 குறிப்பிடுகிறார், ஒரு மனிதனும் தீமையினால் வெல்லப்படக்கூடாது. வாசிக்க கேட்போம். ரோமர் 12:21. நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்ல வேண்டும். அப்ப நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைகள் எல்லாம் தீமைகளாக இருக்கக்கூடாது. நம்மிடத்திலிருந்து வெளிப்படுகிற கிரியைகள் எல்லாம் நன்மையாக இருக்க வேண்டும். கொஞ்சம் கூட ஆழமா சொன்னா, நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு கூட நம்ம நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனாலதான் வேதம் போதிக்கிறது, உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு என்ன கொடு? ஆகாரம் கொடு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம யாரும் தீமைக்கு தீமை செய்கிறவர்களாய் அல்ல. ஆண்டவர் நம்மை சிநேகிக்கிறவர்களை மட்டும் சிநேகிக்கும்படி சொல்லல. அப்படி சொல்லும்பட்டு ஆண்டவர் சொல்றார், பாவிகளும் ஆயக்காரர்களும் அப்படி செய்கிறார்களே, நீங்களும் உங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகித்தால் நீங்கள் விசேஷித்து செய்வது என்ன? ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் தீமையை நன்மையினால வெல்லணும்னா இப்படிப்பட்ட தன்மைகள் நமக்குள் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் துரோகிகளுக்கும் நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்கிற தெய்வமாக இருக்கிறார். அப்படியானால் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டுமானால் அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காட்டி தர்றேன். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவரை பற்றி சொல்லி இருக்கிற வார்த்தை, அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க கேட்போம். மத்தேயு 6வது அதிகாரம் அதனுடையதான 45வது வசனத்தை முதலாவது வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 45வது வசனம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். ஆமென். லூக்கா சுவிசேஷம் 6வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனத்தை வாசித்து பாருங்கள். லூக்கா 6வது அதிகாரம் அதனுடைய 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். துரோகிகளுக்கும் என்ன செய்கிறாரா? நன்மை செய்கிறார். நன்றி அறியாதவர்கள், துரோகிகள் எல்லாருக்கும் தேவன் நன்மை செய்கிறாராம். அப்படியானால் தீமையை வெறுத்து வாழ்கின்ற வாழ்க்கை கர்த்தருக்கு பயப்படுதல் என்று வேதம் சொல்லுகிறது. இரண்டாவது, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிவது தேவனுக்கு பயப்படுகிறதான பயம். ஆதியாகம புத்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 22 அதனுடைய 12வது வசனம். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்று பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். கிட்டத்தட்ட 30 வருஷங்களுக்கு மேலாய் கர்த்தரோடு நடக்கிறார். அப்பொழுது தேவனுக்கு பயப்படுகிறவர் என்று அவருக்கு சாட்சி இல்லை. ஆனால் உன்னுடைய குமாரனை கொண்டு நான் காண்பிக்கிற மலைகளில் ஒன்றின் மேல் பலியிடு என்று சொன்ன பொழுது அதற்கு தட்டாமல் கீழ்ப்படுகிறார். 2வது வசனம் வாசித்து பாருங்க. 22 அதனுடைய 2வது வசனம். அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக்கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. இதை யோசிக்கவே இல்லை. கர்த்தர் தகன பலியா இடுன்னு சொன்னதை பற்றி யோசிக்கல. அவர் அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து முற்றிலுமாக அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். ஈசாக்கை பலியிடும்படி போகிறார். அந்த பலி செலுத்துகிற கடைசி நொடியில் தான் ஆண்டவர் அவனை பார்த்து பேசுகிறார். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒரு தீங்கும் செய்யாதே. இப்போ நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனை கர்த்தர் எப்படி அறிவார்னா, அவர் சொல்றத அப்படியே தட்டாம செய்யும் பொழுதுதான் தேவனுக்கு பயப்படுகிறோம் என்பதை அவர் அறிகிறார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் அழுத்தி சொல்றேன். நம்முடைய நன்மைகள் ஏராளம், இழக்க வேண்டியது வரும். கர்த்தர் சொல்லுகிறதை கீழ்ப்படியும் பொழுது நம்முடைய நன்மைகள் ஏராளத்தை இழக்க வேண்டியது வரும். அப்படி இழக்கும் போதுதான் நம்மை தேவன் நம்புகிறார். ஒரு அல்லேலூயா. உதாரணம் சொன்னா புரியும். கர்த்தருக்கு ஊழியத்துக்கு வர்ற சபை ஊழியம் அழைப்பு பெற்று வருகிற சில தேவ மனிதர்கள் சபை கட்டும் போது கர்த்தர் சொல்லுவார், உன் சொத்தை வித்து என்ன செய், கட்டுன்னு சொல்லுவார். நமக்கு 2 பொம்பளை பிள்ளைகளை என்ன செஞ்சிருப்பாரு, தந்திருப்பார். வித்து கட்டுன்னுவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தவான்கள் பார்த்தீங்கன்னா இழந்து ஆண்டவருடைய ஊழியத்தை கட்டி எழுப்புவாங்க. குடும்பக்காரர்கள் எல்லாம் சொல்லுவாங்க, முட்டாப்பே. எப்படி சொல்லுவாங்க? அப்படித்தானே சொல்லுவாங்க. முட்டாப்பே, அறிவு கட்டவை, எல்லாத்தையும் வித்து கொண்டு என்ன செய்யறான், சர்ச்சு கட்டுறான், அறிவில்லாதவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருக்கு அவர்கள் கீழ்ப்படியும் பொழுது கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர்கள் இழந்த எல்லாம் ரெட்டிப்பாய் பெற்றுக் கொள்ளும்படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். நான் ஒரு காரியத்தை இங்க குறிப்பா பதிவிடுற, லைவ் ஓடுறதுனால, ஒரு ஊழியக்காரனுடைய கஷ்ட நேரத்தில் 1 வயலுக்கும் 10 பைசா கொடுத்து உதவி செய்யறதுக்கு இருதயமும் நாக்கம் வராது.
ஆனா அவன் கஷ்டப்பட்டு முழங்கால கடந்து ஆத்மாதாயம் பண்ணி ஊழியத்தில் ஆசீர்வாதங்கள் வந்து அவனுக்கு ஒரு கார் வந்த உடனே வந்து 50 பேருக்கு நாக்கம் நீளமா 7 கிலோமீட்டருக்கு. ஊழியக்காரனுக்கு இது தேவையா, அவனுக்கு அது தேவையா, இது தேவையா? மூடராவாய கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ அத்தனை சாமர்த்தியவாதின்னா அவன் கஷ்டப்படுகிற காலத்துல நீ 10 ரூபாய் கொடுத்து உதவி இருக்கணும். அதுக்கு உனக்கு வக்கு இல்லை. ஊழியக்காரனுக்கு பாடையும் கஷ்டத்தையும் கர்த்தர் கண்டு அவன் ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த தொடங்கின பிறகு அவனுக்கு உயர்வுக்கு மேல உனக்கு ஒரு எரிச்சல், அவனுக்கு ஆசீர்வாதங்கள் மேல உனக்கு ஒரு எரிச்சல். நீ என்ன எரிச்சல் பட்டாலும் சரி, நீ என்ன கைமகாரம் பட்டாலும் சரி, கர்த்தர் ஒருவனை ஆசீர்வதிக்க நினைச்சா ஒருத்தனுக்கு கைமகாரம் அங்க நிக்காது. அவரை கர்த்தர் உயர்த்தி கொண்டே தான் இருப்பார். பைபிள்ல சொல்லி இருக்கிறபடி துன்மார்க்கன் தன் பற்களை கடித்து கரைந்து போவானே தவிர கர்த்தருடைய பிள்ளைகள் மேன்மேலும் துளிரை போல அவர்கள் தலைத்து வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அல்லேலூயா வரமாட்டேங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய விசுவாச மக்களை பற்றி நான் சொல்றேன். அவங்க காணிக்கை கொடுக்கிற விதம் ஒருவேளை எங்களுக்கு தெரியாது. உங்களை பற்றியும் சொல்றேன். கர்த்தருடைய ஊழியர்களை பற்றி மட்டுமல்ல, உங்களை பற்றியும் சொல்றேன். உண்மை உள்ள விசுவாசிகளை பற்றி நான் சொல்றேன். நிறைய பேர் காணிக்கை கொடுக்கிறதுக்கு அவங்க சேர்த்து வச்சு கொடுக்கிற அனுபவத்தை நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். சில தேவ மனிதர்களுக்குள்ள சபைக்கு கன்வென்ஷன் வரப்போகுது, சபைக்கு ஒரு கட்டுமான பணி நடக்குது, சபைக்கு ஒரு PA சிஸ்டம் தேவைப்படுது, சபையில இப்படி சில காரியங்கள் நடக்க போகுது. ஆகையால் கொஞ்சம் கொஞ்சமாய் குருவி சேர்த்து வச்சது போல தங்களுடைய சுகத்தை தவிர்த்து, தங்கள் ஒரு வஸ்திரம் வாங்குறதை தடுத்து, தங்கள் பிள்ளைகளுக்கு செலவுப்படுகிற ஒரு சின்ன காரியத்தை தடுத்து அதை கர்த்தருடைய ஊழியத்திற்கென்று தியாகம் பண்ணி செலுத்துகிற பரிசுத்தவான்களை நான் அறிந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா, அது நிமித்தமாகும் அவர்களை பல காரியங்களுக்கு பிறகு கர்த்தர் அவருடைய சந்ததிகளை ஆசீர்வதித்து உன்னதமான இடங்களில் கர்த்தர் வைக்கிறார். அவருடைய சந்ததிகளை மேன்மைப்படுத்துகிறார், அவருடைய சந்ததிகளை கனப்படுத்துகிறார். அதற்கு ரகசியம் அவர்கள் மறைவாய் தியாகங்களை சகித்து கர்த்தருடைய நாமத்துக்காக நின்றதினால. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எல்லாருக்கும் கண்ணும் ஆசீர்வாதத்தை மட்டும்தான் பார்க்குமே தவிர அவங்க கொடுத்த கிரெடென்ஷியலை யாரும் என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை உன்னை ஒரு காரியத்துக்கு சொல்லிவிட்டதா அதற்கு அப்படியே கீழ்ப்படி. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மேல் வந்து தங்கும். உங்கள் மேல் மட்டுமல்ல, உங்கள் சந்ததிகள் மேலும் வந்து தங்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை பற்றி மட்டும் இன்றைக்கு மனிதர்கள் பெரிதாய் பேசுகிறார்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும்னா ஆபிரகாமுக்கு கிரிய கட்டாயம் இருக்கணும். என்ன நான் சொன்ன சரியா தப்பா? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் மட்டும் 35 கிலோமீட்டருக்கு நீட்டுனா போதாது, அவனுக்கு கிரியைகளும் வேணும். ஒரு வசனம் உங்களுக்கு காட்டித்தாரேன். ஆதியாகம புஸ்தகம் 26வது அதிகாரம். திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்றார். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பைபிள்ல ஒரு வசனம் எனக்கு நினைவு வருது, அதை தான் தேடிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இப்படி சொல்லுவார் ஒரு இடத்துல, ஆபிரகாமுக்கு பிள்ளைகளாய் நீங்கள் இருந்தா அவருடைய கிரியைகளை செய்வீர்கள். வாசிங்க. யோவான் 8வது அதிகாரம் 39வது வசனம். யோவான் 8வது அதிகாரம் 39வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. அதற்கு அவர்கள் ஆபிரகாம் எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. என்ன செய்வீர்கள்? ஆபிரகாமினுடைய கிரியைகளை செய்வீர்கள். இப்ப சொல்லுங்க, ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது சாதாரணம் அல்ல. ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கும் விதிகளுக்கும்
பிரமாணங்களுக்கும் நியமங்களுக்கும் கீழ்ப்படிந்தார். ஆகவே கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்து உயர்த்தினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, குடுன்னு சொன்னா கட்டாயம் கொடுத்துடணும், விட்டுருன்னா கட்டாயம் விட்டுறணும், செய்யணும் சொன்னா கட்டாயம் செஞ்சிடணும். அப்படி செய்தால் அவர்கள் தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சத்தமா சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, தேவனுக்கு பயப்படுகிறவன் யார்? அடுத்தவர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன். ஆதியாகமம் 42:18 வசனத்தை வாசிங்க. நேரம் வேகமாய் ஓடுகிறது, சீக்கிரமா வாசிங்க. ஆதியாகமம் 42 அதனுடைய 18 வசனம். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். சரி, அப்ப தன் சகோதரனை பார்த்து சொல்றார், நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், ஆகையால் நீங்கள் உயிரோடு இருக்கும்படி ஒன்று செய்யுங்கள். அவர்களுக்கு தீமை செய்ய வரல, அவர்களுக்கு நன்மையான வழிகளை அவன் காட்டி கொடுக்கிறான். அதே தேவ மனுஷன் 39 அதிகாரம் 9 வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் யார் என்பதற்கு அவன் ஒரு மாதிரியாக இருக்கிறான். வாசிக்க கேட்போம். 39 அதனுடைய 9 வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்றார். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையின் அடையாளம் பாவத்தை வெறுத்து வாழ்கிற மனிதனாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷன் பாவத்தினுடைய சோதனைகளுக்கு விலகி ஓடுவதற்கு அவன் தன்னை முயற்சிக்கிறவனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பாவம் செய்யாதபடி தன்னை காத்துக் கொள்ளுகிறவனாக அவன் இருக்கிறான். இன்னும் வேதத்தில் அதிகமாய் வாசிக்க முடியும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை நீதிமொழிகள் 14:2 நிதானமான வாழ்க்கை உள்ளவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி ஏராளமான நன்மையான காரியங்கள் கர்த்தருக்கு பயப்படுதலை பற்றி பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் ஏன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும்? நீதிமொழி 22:4 நேற்றைக்கு நான் உங்களுக்கு சொன்னேன். ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் ஜீவனையும் ஒரு மனிதன் அடைய வேண்டுமானால் அவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாய் இருக்க வேண்டும். வாசிக்க கேட்போம். தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம். இனி கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனுஷனுக்கு ஒரு குறைவும் இல்லாமல் அவர்களை நடத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். சங்கீதம் 34 சங்கீதம் அதனுடைய 9, 10 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று பரிசுத்த வேதம் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. அப்படியானால் கர்த்தருக்கு பயந்த மனிதனுடைய வாழ்க்கைகளின் குறைவுகளை எல்லாம் கர்த்தர் நிறைவாக்குகிறவர்களாக இருக்கிறார். இன்றைக்கும் இந்த நல்ல ராத்திரி வேளை வாழ்க்கையில் சில குறைவுகள் ஏன் எத்தனை ஜெபித்தாலும் மாறவில்லை, எத்தனை ஆராதித்தாலும் மாறவில்லை என்றால் சற்று பரிசோதித்துக் கொள்ளுங்கள். நான் கர்த்தருக்கு பயப்படுகிற விஷயத்தில் எங்காகிலும் குறைவுபட்டிருக்கிறேனா? அப்படி குறைவுபட்டிருந்தால் இன்றைக்கு உங்களை சரிப்படுத்திக் கொள்ள உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். குறைவுகள் ஆண்டவருடைய வல்லமையினால் நிறைவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து நடந்தா குடும்ப வாழ்வே ஆசீர்வாதமாக இருக்கும். சங்கீதம் 128 சங்கீதம் அதனுடைய 1வது வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ சிலருக்கு யோசனை வரும், ஒரு புருஷன் தான் குடும்பத்துக்கு கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். ஆனா பரிசுத்த வேதத்துல கணவன் மட்டும் கர்த்தருக்கு பயந்து நடந்தா போதாது, மனைவியும் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதிமொழி 31:30 வசனம். சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது,
அழகும் வீண். அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ, கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயோ புகழப்படுவாள். கர்த்தருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு புருஷன் ஆனாலும் சரி, ஒரு மனைவி ஆனாலும் சரி, ஆண்டவருக்கு பயந்து நடந்தா உங்க குடும்ப வாழ்வை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தாழ்மையாய் சொல்லுகிறேன், ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற யாரும் புருஷனுக்கு துரோகம் பண்ண மாட்டார்கள். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற யாரும் மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டார்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கேயாகிலும் வழிகளில் தாறுமாறுகள் இருந்தால் வந்திருந்தால் இந்த இரவு அவைகளை விட்டு விலகிக் கொள்ள பரிசுத்த தேவன் நமக்கு கிருபை தருவாராக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த குடும்பங்களுக்கு குறை வராது. அவர்களுடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுகிறார், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அவர்களுக்கு தான் ஆசீர்வாதம், நீ உன் பிள்ளைகளையும். நேற்றுக்கு சொன்னேன், துன்மார்க்கமா நடக்கிறவனுடைய ஆயுசு நாட்களை என்ன செஞ்சிருவாராம், குறைச்சி போடுவாராம். அப்போ பிள்ளைகளை பார்க்கணும்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு தேவை. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் மரண கண்ணிகளுக்கு நம்மை தப்புவிக்கிறது. நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வசனத்தில் படிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் மரண கண்ணிகளுக்கு நம்மை தப்புவிக்கிறது. இனி 103ஆம் சங்கீதம் 11வது வசனத்தில் ஆண்டவருடைய பெரிய கிருபை அவர்கள் மேல் வந்து தங்குகிறது. வாசிக்க கேட்போமா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது. பாருங்க, பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவ்வளவு உயரமாய் கர்த்தருடைய கிருபை அவர்களுக்கு வெளிப்படுகிறதா. தேவ பயம் கொண்டு வருகிற பெரிய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கிருபை. எனக்கு தெரிஞ்சு பரிசுத்த வேதத்தில் ஒரு நீதிமான் எல்லாவித நன்மைகளையும் அனுபவிக்கிறதுக்கு முக்கியமான விஷயம் என்னது சொல்லுங்க? என்னது? கிருபை. அந்த கிருபை ஒரு மனிதனுக்கு தாராளமாய் வரணும்னா அவனுக்கு தேவ பயம் ரொம்ப தேவைப்படுகிறது. சவுல் கர்த்தருக்கு பயப்படாதவனாய் போன பொழுது கர்த்தருடைய கிருபை அவனை விட்டு விலகிற்று. ஆண்டவர் தாவீதை பார்த்து சாலமோனை பற்றி வாக்கு கொடுக்கும் பொழுது சொல்லுகிறார், உனக்கு முன்னிருந்தவனை விட்டு நான் விலக்கின என்னுடைய கிருபையை உன்னுடைய குமாரனை விட்டு நான் விலக்குவதில்லை. அன்பானவர்களே, ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது தேவ கிருபை நம்மை ஆசீர்வதிக்கிறது. 115ஆம் சங்கீதம் 13வது வசனத்தில் பார்த்தால் கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அப்படியானால் ஆண்டவருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேடி கண்டுபிடித்து சேர்த்து வைக்க வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம் கர்த்தருக்கு பயப்படுதல் என்கிறதான ஒன்று. புதையலை தேடுகிறது போல் அதை தேட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். நன்மைகளை ஆமென் பெற்றுக் கொள்வதற்காக பொக்கிஷத்தை கண்டுபிடிக்கிறது போல கர்த்தருக்கு பயப்படுகிறதை நாம் தேடி கண்டுபிடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ரைட். மூன்றாவது கர்த்தருடைய வேதம் சொல்லுகின்ற பொக்கிஷம் என்ன? லூக்கா சுவிசேஷம் அதனுடைய 6வது அதிகாரம் 45வது வசனத்தையும் மத்தேயு 12வது அதிகாரம் 35வது வசனத்தையும் வாசிக்க கேட்போம். லூக்கா 6வது அதிகாரம் 45வது வசனம், மத்தேயு 12:35வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாக நல்ல பொக்கிஷத்தில் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். மத்தேயு 12:35வது வசனத்தை வாசிங்கள். மத்தேயு 12:35வது வசனம். நல்ல மனுஷன்
இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறார். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அல்லது தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றிக்கொள்ள வேண்டிய, சம்பாதித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பெரிய பொக்கிஷம் என்னவென்றால் அவனுடைய இருதயத்தை அவன் ஒரு பொக்கிஷசாலையாக மாற்ற வேண்டிய ஒன்று. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு இருதயம் தந்திருக்கிறார்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய இருதயத்துக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற பெயர் பொக்கிஷசாலையா. என்னது? என்ன சாலை? பொக்கிஷ சாலை. என்ன பாருங்க, மனிதனுக்கு இருதயம் உள்ளங்கைக்குள்ள அடங்கிரும். எதுக்குள்ள அடங்கிரும்? உள்ளங்கைக்குள்ள. ஆனா உலகத்துல உள்ள அவ்வளவு காரியம் அதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கு? அடங்கி இருக்கு. நீங்க புரியுற மாதிரி சொல்றேன். இவ்வளவு போல சிப்பு தான், எத்தனையோ டிபி ஃபைல்ஸ் அதுக்குள்ளால அடங்குது இல்லையா? இதை போல மனிதனுடைய உள்ளம் இருக்கிறதே, இருதயம், ஆண்டவர் சொல்றார் அது பொக்கிஷசாலை. அதுல ஒரு மனிதன் நல்ல பொக்கிஷத்தையும் சேர்க்கலாமா, பொல்லாத பொக்கிஷத்தையும் சேர்க்கலாமா? பக்கத்துல போய் சொல்லுங்க, சேர்க்கிறது உங்க கையில தான் இருக்கு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சேர்க்கிறது உங்க கையில தான் இருக்கிறது. நல்லதை சேர்க்கணுமா, தீயதை சேர்க்கணுமா, அது உங்களை சார்ந்தது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில ஆளுக்கு வேலையே தேவையில்லாத நியூஸை கலெக்ட் பண்றது. அவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னான், அவன் எப்படி, இவன் எப்படி, அவா எப்படி, இவா எப்படி, அந்த பாசர் எப்படி, இந்த பாசர் எப்படி. நான் சொல்றேன், இவனுக்கு இருதயத்திலிருந்து ஒரு நல்ல காரியமும் யாருக்கும் கிடைக்காது. சில பரிசுமார கூட பார்த்துருக்கீங்க, எழும்பி நின்னாச்சுன்னா 1 மணி நேரம் ஊரில் உள்ளவனை எல்லாம் என்ன செய்வான், குறை சொல்லுவான். சொல்லிட்டு கடைசியில் சொல்லுவான், சோத்திரம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்க இருந்து ஆசீர்வதிக்கு? பேசுனது மொத்தம் அம்பு கதை. கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? ஜனங்கள் நம்முடைய சொந்த கதையோ சோக கதையோ கேட்க வரல. ஜனங்கள் வர்றது கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வருகிறார்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எல்லாரையும் நான் அறிந்திருக்கிறேன். நல்ல வசனம் பிரசங்கிக்கிறவர்கள். நண்பர் ஜான்சலின் நல்ல ஒரு பைபிள் காலேஜுக்கு பிரின்சிபலாக இருக்கிறார், டைரக்டராக இருக்கிறார். ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பிரசங்கிமார்கள். எனக்கு மைக்கு கிடைச்சது, இன்னைக்கு பேசுகிறேன், அவ்வளவுதான். அவங்க எல்லாம் விட்டால் நம்மளை விட பயங்கரமாக அடிப்பார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பிரசங்கம் பல தடவை நான் கேட்டிருக்கேன். பாஸ்டர் ஸ்டீபன் மாணிக்கம் அவர்கள் பிரசங்கத்தை நிறைய தடவை கேட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனம் உள்ள கிடக்கிறவங்க வசனம் பேசுகிறாங்க. தேவையில்லா கதையெல்லாம் வச்சிருக்கிறவன் அதை தான் பேசிட்டு கிடக்கிறான். ஆண்டவரே சொன்னார்ல, இருதயத்தில் என்ன நிறைஞ்சிருக்கோ அதுதான் வாயிலிருந்து வெளியே வரும். ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாஸ், தப்பாக நினைக்கக்கூடாது. வசனம் படிக்கவும் மாட்டாங்க, வசனத்தை ஆராய்ச்சி பண்ணவும் மாட்டாங்க. பேசியது மொத்தம் நியூஸ் பேப்பரில் என்ன வந்தது, வாட்ஸ்அப்பில் என்ன வந்தது. அதனால நான் பார்த்தீங்கன்னா தேஞ்சி குட்டிச்சுவரா போகுது ஊழியங்கள் எல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல மனுஷனுடைய இருதயம் நல்ல விஷயங்களை பேசும். சில விசுவாசிகள் 2 பேர் ஒன்னா இருந்தா 1 மணி நேரம் பேசினா அதுல 10 நிமிஷம் கூட நன்மையானதை பேசிருக்க மாட்டாங்க. பாஸ்டர் பாத்தியா, போன வாரம் என்னத்துக்கு தான் இப்படி எரிஞ்சு விழுந்து பேசினாரோ தெரியல, நம்மளை பார்த்தாலே அவருக்கு ஆவேல. என்னைக்கு பாரு ஒரு குத்தி தான் என்ன செய்யறாரு, வேற சங்கம் பண்றாரு. அட கடவுளே, பாச்சரை பத்தி 15 நிமிஷம் ரெக்கார்டு ஓடும். அடுத்தது மத்தவளை கண்டி அவ போட்டிருந்த பேண்ட பாத்தியா, இவளுக்கு பார்வை மொத்தம் எங்க இருந்திருக்கு. பேச்சு மொத்தம் ஒரு ஆசீர்வாதமும் இல்ல. அன்பான சகோதர சகோதரிகளே, தாழ்மையா சொல்றேன், உங்க இருதயத்தை பொல்லாத பொக்கிஷசாலையாய் மாற்றாதுங்க. உங்க இருதயம் நல்ல பொக்கிஷசாலையாக இருப்பதாக. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டுடைய வார்த்தை நமக்கு சொல்லுது, நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷசாலையா தீமையான பொக்கிஷசாலையா என்பதை நிரூபிப்பதே நம்முடைய வாய். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய வாய் தான். சொல்லுங்க, நம்முடைய வாய் தான் இருதயத்தின் வெளிப்பாடு. ஆமென், அல்லேலூயா. ஒரு மனுஷன் வாயாம குறை பேசிக்கிட்டே நடக்கிறான்னா புரிஞ்சுக்கிடணும், அவனுக்கு இருதயம் மொத்தம் அடங்கி இருக்கிறது குறை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல மனுஷர்கள் யார் தெரியுமா? முதல்ல யோசிப்பாங்க, நம்மிடத்தில் குறை இல்லையா, நம்ம யார குறை பேசுறதுக்கு, நம்மளே இன்னும் 100க்கு 100 சரியாவதுக்கு வழி இல்லாம கிடக்கு, நம்ம யார அடுத்தவங்களை குறை சொல்றதுக்கு. உங்களுக்கு தெரியுமா, பேதுருவை பார்த்து சொன்னார், நீ ஸ்திரப்பட்ட பின்பு உன்னுடைய சகோதரனை போய் ஸ்திரப்படுத்து. நம்முடைய கண்ணுல என்ன இருக்கு அதை முதல்ல பார்ப்போம், அதுக்கு பிறகு அடுத்தவங்களை பார்ப்போம். அந்த சிந்தை உங்களுக்குள்ள வருவதாக. அப்படி வந்துட்டாலே அடுத்தவங்களை பற்றி பேசுகிறத நிறுத்திட்டு நம்மை கர்த்தருக்கு முன்பாக செம்மையாக்கி கொள்ள கிருபை உண்டாகிறதாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியானால் ஆண்டவர் இந்த வசனத்துல சொல்றார், நல்ல மனுஷன் பொல்லாத மனுஷன். ஆண்டவர் சர்டிபிகேட் கொடுக்கிறார் பாருங்க, நல்ல மனுஷன் பொல்லாத மனுஷன். எதை வச்சு சர்டிபிகேட் கொடுக்கிறார்? அவனுக்கு இருதயத்தை வச்சு சொல்றார். நல்ல இருதயம் உள்ளவன் நல்ல மனுஷன், பொல்லாத இருதயம் உள்ளவன் பொல்லாத மனுஷன். அந்த இருதயத்தை எப்படி சர்டிபிகேட் பண்றார்? அதுக்கு உள்ள இருக்கிறத வச்சு இருதயத்துக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறார். நல்லது உள்ள இருதயத்துக்கு ஆண்டவர் சொல்றார், நல்ல இருதயம், அவன் நல்ல மனுஷன். பொல்லாதவைகளை சேர்த்து வைக்கிற மனிதர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அது பொல்லாத பொக்கிஷம், அவன் பொல்லாத மனுஷன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்கள் நல்லவர்களா பொல்லாதவர்களா என்று எண்ணுவதும் மாற்றப்படுவதும் உங்கள் இருதயத்திற்குள் எதை சேகரிக்கிறீர்கள் என்பதை குறித்து. பரலோகராஜ்யத்தினுடைய ஓமையை குறித்து ஆண்டவர் பேசும் பொழுது இப்படி ஒரு காரியம் சொன்னார். அந்த வசனத்தை இதுக்கு நான் கனெக்ட் பண்றேன், கவனிங்க. கான்டெக்ஸ்ட் வைஸ் அதனுடைய காரியம் வேறையா இருந்தாலும் இந்த இருதயத்துக்கு ஏற்றது போல அந்த வார்த்தையை நான் ஒருக்கா உங்களுக்கு பயன்படுத்த விரும்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரத்துக்கு வாங்க பார்க்கலாம். எல்லாரும் மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 13வது அதிகாரம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. அதனுடைய 48வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க பார்க்கலாம். 13:48. அது நிறைந்த பொழுது அதை கரையில் இழுத்து உனக்கு கிருபை கிடைப்பதாக. சத்தமா வாசி பார்க்கலாம். அது நிறைந்த போது அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள். ஆகாதவைகளை என்ன செய்வார்கள்? எரிந்து போடுவார்கள். நல்லா கவனிங்க. நம்முடைய காது இருக்குது பாத்தீங்களா, பயங்கரமான கேட்வே. மனுஷனுடைய சரீரத்துக்கு உள்ள போகக்கூடிய 2 கேட்வே இருக்கு. ஒன்று செவி, மற்றொன்று கண். எதை பார்க்கிறோமோ அது நம்முடைய உள்ளத்துக்குள் பாதிப்பை உண்டாக்குகிறது. எதை கேட்கிறோமோ அது நம்முடைய உள்ளத்துக்குள் பாதிப்பை கொண்டு வருகிறது. ஆக பார்க்கிறதும் சரி கேட்கிறதும் சரி, எது இருதயத்துக்கு தேவையோ அதை மட்டும்தான் உள்ளே அனுப்ப வேண்டுமே தவிர வேற எல்லாவற்றையும் எரிந்து விட வேண்டும். ஆகாதவைகளை எரிந்து விடுவார்கள், நல்லவைகளை கூடைக்குள்ளே சேர்ப்பார்கள். நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் நல்லவைகளை சேர்த்துக் கொள்ளுகிற இருதயம். நான் அடிக்கடி சொல்லுவேன், எந்த தேவ மனிதனை பார்த்தாலும் அவருக்குள்ள என்ன நல்ல சுபாவம் இருக்கு அதை சேர்த்துக் கொள்ள பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, சேர்த்துக் கொள்ள பழகி கொள்ள வேண்டும். ஒரு தேவ மனுஷன் ஒரு நல்ல விஷயம் இருக்கா அதை சேர்த்துக் கொள்ளணும். என் கண்ணு அப்படித்தான் இருக்கும். ஒரு மூத்த பரிசுத்தவான்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கவனிச்சுக்கிட்டே இருப்பேன் எப்படி அவங்க பேசுறாங்க, அவங்களுக்குள் என்ன நல்ல சுபாவம் இருக்கு அதை சேர்த்துக் கொள்வேன். சமீபத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தேன், சோத்திரம், சென்னையில். அல்லேலூயா சொல்லும்போது சோம்பேறி மாதிரி அல்லேலூயா சொன்னாங்க. நம்மளா இருந்தா எடக்கு முடக்க பேசி விட்டு போடுவோம். அவங்க அல்லேலூயா சொன்னது செத்தவங்கையில வெத்தலை கொடுத்த மாதிரி. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்ன உங்க அல்லேலூயா இவ்வளவு பலவீனமா இருக்குன்னார். அந்த வார்த்தை, உங்க அல்லேலூயா எப்படி இருக்கு? பலவீனமா இருக்கு. உங்க அல்லேலூயாவை பலமா மாத்துங்கன்னாரு. அடுத்தது அந்த ஆத்துமாக்கள் எல்லாம் சிரிச்சுக்கிட்டு என்ன சொன்னாங்க? சத்தமா அல்லேலூயா சொன்னாங்க. அப்ப நான் படிச்சுக்கிட்ட ஒரு பாடம், என்ன அல்லேலூயா சொல்லுதுன்னு சொன்னா அவன் அல்லேலூயா சொல்ல மாட்டான். உங்க அல்லேலூயா எப்படி இருக்கு? பலவீனமா இருக்கு. அவங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது ஆசீர்வாதமாக மாறுகிறது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். படிப்பு தான், அனுபவம் தான். எல்லாருக்கும் மண்டியிலே நிறைய அறிவு இருக்கும், ஆனா அனுபவம் வராது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
அனுபவசாலிகள்ட்ட நம்ம படிக்க தான் நம்மளும் அனுபவசாலிகளாக மாற முடியும். சாம் சுந்தரம் ஐயா இருந்த காலத்தில் அவரை யார் பார்க்க வந்தாலும் சரி, அவர்கிட்ட யாரையை பற்றியும் குறை என்ன செய்ய முடியாது, பேச முடியாது. சரி, அவ்வளோ தூரம் எதுக்கு போகிறோம்? நம்ம கன்னியாகுமரியில் வாழ்ந்த பாஸ்டர் லாசர் ஐயா, அவர்கிட்ட போய் எவனாவது யாரை பற்றியாவது இடக்கு முடக்க பேசினா 2 நிமிஷத்தில் ஆவியில் நிரம்பி அந்நிய பாஷை பேசும், அதோட அவன் செத்தான். அல்லேலூயா, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய நீண்ட கால நண்பர் சமீபத்தில் அவர் காலமானார். அவர் ஒரு தடவை என்கிட்ட சொன்ன ஒரு காரியத்தை நான் மறக்கவே மாட்டேன். லாசரையாவுடைய சபையில் அவர் பிரசங்கிக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருந்தாராம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாஸ்டரை பற்றி ஒரு 2 நிமிஷம் தீமையா பேசிட்டாராம். பின்னால இருந்து சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்ட்டு சொல்லிட்டு கூட்டத்தை முடிஞ்ச உடனே அவர் இருந்த அறையில் வந்து கேட்டாரா, தம்பி நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தியே, இடையில ஒரு செத்தை விழுந்துட்டே தம்பி. புரிஞ்சுதா? தைலத்தை போல பிரசங்கம் நல்லா போயிட்டு இருந்தது, இடையில ஒரு செத்தை விழுந்துட்டே தம்பி. அவர் சொல்றாரு, அவர் அந்த வார்த்தை சொன்னப்போ என் இருதயமே இடிஞ்சு போச்சுன்னு சொன்னார். சொல்லிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்னையோட அடுத்தவங்களை பத்தி பலிபீடத்தில் பேசுறதை நிறுத்திட்டேன்னு சொன்னார். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு தேவ மனிதன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை அன்றைக்கு நான் விளங்கி கொண்டேன். அவர்கள் இருதயம் மற்றவர்களை பற்றி யோசிக்கிறதில்லை, மற்றவர்களை பற்றி தீமை பேசுகிறதில்ல, அவருடைய இருதயம் கர்த்தருக்கு உகந்தவைகளை பேசுகிறதா இருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகாதவைகளை எரிந்து விடுவார்கள், நல்லவைகளை கூடைக்குள் சேர்ப்பார்கள். உங்கள் இருதயம் நல்ல பொக்கிஷமாக மாற கர்த்தர் கிருபை தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய இருதயத்தை சார்ந்ததுதான் அவனுடைய வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படியானால் நம்முடைய இருதயம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பொக்கிஷசாலையாக மாறுவது எப்படி? நம்முடைய இருதயம் அடுத்தவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவது எப்படி? ஒரு வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன், நேரம் போய் விடுகிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது, நம்முடைய இருதயம் விசுவாசம் நிறைந்ததாக மாற வேண்டும். நம்முடைய இருதயத்தில் சேர்க்கப்பட வேண்டிய முதலாவது பொக்கிஷம் விசுவாசம் என்கிற ஒன்று. வாசிங்கள் ரோமர் 10வது அதிகாரம் அதனுடைய 9, 10 ஆகிய வசனங்கள். என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்பதை உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். விசுவாசம் எங்க வரணும்? எங்க வரணும் சொல்லுங்க? இருதயத்தில். இது ரட்சிப்புக்கு அடுத்த வசனமா இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசம் எப்படி நமக்குள்ளே ஃபார்ம் ஆகிறது? ரோமர் 10வது அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். ஆதலால் கேள்வி விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயம் விசுவாசத்தினாலே நிரம்ப வேண்டும் என்றால் முதலாவது அவன் கர்த்தருடைய வசனங்களை அதிகமாக படித்து வசனங்களை அப்படியே நம்புகிற மனிதனாக இருக்க வேண்டும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தேகப்படவே கூடாது. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னா அப்படியே நம்பணும். கர்த்தர் இதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வசனங்களை நம்ம நிறைய படிக்கிறோம். அந்த படிக்கிற வசனங்கள் நமக்குள்ளே ஆழமான நம்பிக்கையை, விசுவாசத்தை உண்டாக்குகிறதா இருக்கணும். ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசம் தான் உலகத்திலேயே நம்மை ஜெயாளியாக மாற்றுகிறது. அல்லேலூயா, நம்முடைய விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம். இரண்டாவது, தேவன் அற்புதங்களை செய்வதற்கு ஏதுவாய் நம்மை மாற்றுவதே கர்த்தருடைய வசனம்தான். அவருடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை. எல்லாரையும் பார்த்து அற்புதம் செய்ய முன்னால கேட்கிறார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறாயா?
ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோம் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் சுகமாக்கினதை கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளை நம்புகிறீங்க இந்த கடைசி நிமிஷத்துல இயேசு என்னை சுகமாக்க வல்லவராய் இருக்கிறார்னு? எத்தனை பேர் நம்புகிறீங்க? கைகளை தட்டி ஒரு நிமிடம் கண்ணை மூடி வாயை திறந்து சொல்லுங்க, தகப்பனே இந்த ராத்திரி என்னையும் குணமாக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். நல்லா கை தட்டி வாயை திறந்து, ஆண்டவரே இந்த ராத்திரி என்னை குணமாக்க நீர் வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அற்புதம் செய்ய கர்த்தருடைய வல்லமை போதுமானதாக இருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். நல்ல வாயை திறந்து என்னை தொடுவீராக, என் மேல் உம்முடைய கை தொடுவதாக, என்னில் உம்முடைய அற்புத வல்லமை இறங்கி வருவதாக, வியாதிகளை நோய்களை நீக்குகிற கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது என் மேல் பாய்வதாக என்று விசுவாசத்தோடு கூப்பிடுங்கள். எந்த மனிதனையும் குணமாக்குகிறவர், எந்த மனிதனையும் விடுவிக்கிறவர், எந்த மனிதனுக்கும் அற்புதம் செய்கிறவர். நல்ல கை தட்டி வாயை திறந்து ஆமென். அவருடைய நாமத்தினால் உனக்கு சர்வாங்க சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். சர்வாங்க சுகத்தை கட்டளையிடுகிறார். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே பாய்ந்து வரும். இந்த ராத்திரி உங்களை குணமாக்குகிறார். விடுதலையின் வல்லமை உங்களை இந்த ராத்திரி பற்றி பிடிக்கிறது. நல்ல வாயை திறந்து என்னை குணமாக்கும் என்று கூப்பிடுங்கள். சரீரத்தின் அவயவங்களை இயேசுவின் வல்லமை இப்பொழுது தொடுகிறது. 18 வருஷமாய் பலவீனப்படுத்துகிற ஆவி உள்ளவளை தொட்ட இயேசுவின் கை இப்பொழுது உன் சரீர கட்டுகளை அவிழ்க்கும்படி உன் மேல் கர்த்தருடைய கை வந்து நிழலிடுகிறது. நல்ல வாயை திறந்து நல்ல கை தட்டி நல்ல ஆவியில நிரம்பி ஆராதிக்கணும். எல்லா தேவ பிள்ளைகளும் சத்தம் திறக்கணும், வாயை திறந்து ஆராதிக்கணும். ஆமென் ஆமென். இன்று உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். தீராத வியாதி பலவீனம் ஆண்டவருடைய வல்லமையினால் நீங்கி போகும். ஆண்டவருடைய அற்புத செயலினால் இன்றைக்கு உனக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்கிறார். வாய் திறந்து